Welcome to Future Ocean Study Center. இந்த வீடியோ நம்ம ugtrbonlineclass chemistry unit 5 thermodynamics பத்தி பார்க்கலாம். இது part 3 வீடியோ. நம்ம part 2 வீடியோல first law of thermodynamics, enthalpy, internal energy and heat capacity நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த part 3 வீடியோல நம்ம என்னென்ன பார்க்கலாம்னா relationship between Cp and Cv, Hess's law of constant heat summation, Kirchoff's equation and second law of thermodynamics இந்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்க்கலாம் relationship between Cp and Cv. First Cp பார்த்தீங்கன்னா Cp is specific heat at constant pressure. Cv is specific heat at constant volume. ஓகேங்களா, Cp என்னது சொல்றாங்க, specific heat constant pressureல நம்ம வச்சிருக்க specific heat தான் Cp சொல்றாங்க. constant volumeல நம்ம பண்ணக்கூடியது தான் வந்து Cv அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, இப்போ இதோட definitions பார்க்கலாம். The specific heat at constant volume can be viewed as the energy required to raise the temperature of the unit mass of a substance by 1 degree at constant volume. Okay, நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஹீட் கெப்பாசிட்டி என்ன சொன்னோம், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 1 டிகிரி செல்சியஸ்க்கு ரேஸ் ஆகிறதுக்கு நம்ம எவ்வளோ ஹீட் எனர்ஜி கொடுக்குறோம் அப்படின்றத ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வாட்டர் அண்ட் அயன் கொடுத்துருந்தோம். வாட்டர் பார்த்தீங்கன்னா 1 டிகிரி செல்சியஸை டெம்பரேச்சர் அட்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனால் அயன் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே 1 டிகிரி நம்ம ஹீட் பண்ணும்போது அயன் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே அதை அட்டைன் பண்ணிடும். அந்த 1 டிகிரி செல்சியஸ் சீக்கிரமாக அட்டைன் பண்ணிடும். அதனால அயனுக்கு வந்து லோ ஹீட் கெப்பாசிட்டினும் வாட்டருக்கு ஹை ஹீட் கெப்பாசிட்டினும் பேசியிருந்தோம். ஸோ அதே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொன்னால் 1 யூனிட் மாஸ், அந்த 1 யூனிட் மாஸ் அளவு உடைய நம்ம ஆப்ஜெக்டை எடுத்து அதை ஹீட் பண்ணுறோம். அதுக்கு வந்து டெம்பரேச்சர் 1 டிகிரி செல்சியஸ் அட்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்ம ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியுமே நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சிவின்றது ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் அ கான்ஸ்டன்ட் வால்யூம். நம்ம வால்யூமை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஹீட் எனர்ஜி கொடுக்க போகிறோம். அது வந்து டெம்பரேச்சர் 1 டிகிரி செல்சியஸ்க்கு ரைஸ் ஆகிறதுக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் இந்த சிவி. சிபின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக வச்சிருப்போம், அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. சிவியில் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம், சிபியில் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். நம்ம ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு டெம்பரேச்சரை ஏற்றுவோம், டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணி அந்த யூனிட் மாஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம 1 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம ரைஸ் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணக்கூடியது தான் இந்த Cp. Okay, next பார்க்கலாம். The specific heat at a constant pressure is always greater than Cv. அதாவது என்ன சொல்கிறாங்க, Cp is always greater than Cv. ஓகே, இப்போ இதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டு கேஸ்லையுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கேஸில் ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு நம்ம ஹீட்டை கொடுப்போமா. ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த ஹீட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ரெண்டு கேஸாக வந்துட்டு அது ஸ்ப்ளிட் ஆகும். என்னென்னா ஒரு பார்ட் வந்துட்டு அந்த மெட்டீரியலோடைய டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இன்னொரு பார்ட் என்ன ஆகிடும், ஆக்சுவலி எக்ஸ்பான்ஷன் ஒர்க்குக்கு யூஸ் ஆகிரும். நம்ம ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக வச்சு பண்ணுற ப்ராசஸில் ஒரு பார்ட் வந்துட்டு நமக்கு எங்கெங்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும், எதுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னா ஹீட் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட் யூஸ் ஆகும். இன்னொரு பார்ட் எங்கே யூஸ் ஆகும்னா எக்ஸ்பான்ஷன் ஒர்க்கு. இப்போ அந்த நம்ம நேற்று படிச்சிருந்தோம் இல்லையா, நம்ம எஸ்டே கிளாஸில் படிச்சிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் கேஸ் மாலிகுல்ஸ் இருக்குது, இங்கே வந்து எக்ஸ்பான்ஷன் கம்ப்ரெஷன்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னோமா. ஸோ அது வந்து ஒரு பார்ட் எனர்ஜி வந்துட்டு ஹீட் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண யூஸ் ஆகும், இன்னொரு பார்ட் வந்து அந்த எக்ஸ்பான்ஷன் ஒர்க்குக்கு யூஸ் ஆகும். ஸோ இது பிஸ்டன் இருக்குது, இந்த பிஸ்டன் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகி போகும். ஸோ எங்கள் சிபி கண்டிஷனில் நம்ம ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்க கண்டிஷனில் இந்த மாதிரி நமக்கு ரெண்டு இது ஆகிறதுனால நமக்கு இதுக்கு அதிகமான ஹீட் தேவைப்படுது. பட் இந்த கேஸ் ஆஃப் சிவியில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம கொடுக்குற ஹீட் பார்த்தீங்கன்னா அது முழுக்க அந்த டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கே அது யூஸ் ஆகுது. அதனால அது சீக்கிரமாக அதை அட்டைன் பண்ணிடுது. ஸோ அதுதான் சொல்ல வராங்க, நமக்கு வால்யூமை கான்ஸ்டண்ட்டாக வச்சு பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஹீட் இருந்தாலே போதும். ஆனால் நம்ம ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக வச்சு பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய ஹீட் தேவைப்படுது. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, த ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் சிவி. ஓகேங்களா, ஸோ அதுதான் இந்த பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் தி ஸ்பெசிஃபிக் ஹீட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அதர் தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதோட எக்ஸ்பிரஷன்ஸை பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஸோ அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்போ நம்மளோட ஸ்பெசிஃபிக் ஹீட் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Cv ஈக்குவல்ஸ் டு டோ யூ by dou T by V. Specific heat at constant pressure பார்த்தீங்கன்னா Cp equals to dou U by dou T P. ஓகே, ஸோ இப்போ இதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி பர் யூனிட், அது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி பர் யூனிட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்.
இதுதான் வந்துட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். இந்த எக்ஸ்பிரஷனுடைய மீன் ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் சொல்லலாம். இதே ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படின்னு சொன்னால் இது எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் என்தால்பி பர் யூனிட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஆஃப் change in temperature at constant pressure is specific heat at constant pressure. இது நெக்ஸ்ட் பேஜ் நமக்கு இருக்கு பாருங்க. ஸோ அதான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சேஞ்ச் இன் inter energy per unit change in temperature at constant volume. So Cv is equals to dou U by dou T at constant volume and Cp is equals to dou U by dou T at constant pressure. So in the expression full form தான் இந்த மாதிரி. Next பாருங்க, relations to the energy and enthalpy. Energy அதாவது இங்கே inter energy வந்துடும். inter energy enthalpy relationship பற்றி பார்க்கலாம். இப்போ Cv is related to change in inter energy, அதாவது change in inter energy del U, and Cp is related to change in enthalpy del H. ஓகேங்களா. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ நமக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க Cv is related to enthalpyயா, entropyயா, inter energyயா இல்லை ஃப்ரீ எனர்ஜியான்னு கேட்பாங்க. ஸோ நம்ம போடணும் அப்படின்னா inter energy போடணும். ஸோ இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து U இருக்கா, நம்ம inter energy Uன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். at constant வால்யூமா Cன்னு இருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம Cvக்கு வந்து Cv is related to inter energy சொல்லுவோம், Cp is related to enthalpy சொல்லுவோம். அது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், inter energy நம்ம Uன்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா Cv பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ஃபாபெட்டில் என்ன PQRST UV வருமா, ஸோ யூக்கு அடுத்து V வரும். ஸோ அப்போ Cv is related to inter energy அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் Cp பார்த்தீங்கன்னா இது நம்ம ஹெச்ன்னு டினோட் பண்ணுவோம் என்தால்பியை. ஸோ இப்போ நம்ம லேப்டாப்ஸ் பிராண்ட்லாம் இருக்குல்ல, அதில் என்ன HP லேப்டாப்ஸ் இருக்குல்ல, ஸோ HP. ஸோ வந்து Cp is related to enthalpy அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதில் நம்ம எந்த டவுட்டும் கன்ஃபியூஷனும் ஆகக்கூடாது. ஓகே, இப்போ பாருங்க, specific heat relations to ideal gases of ideal gases. இப்போ இந்த ஐடியல் கேஸஸ்க்கு என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் Cp is always greater than Cv. இப்போ இங்கே பாருங்க, இப்போ ஐடியல் கேஸ்க்கு நம்ம என்ன எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம்னா Cp minus Cv equals to R. Rன்றது கேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ R கேஸ் கான்ஸ்டன்ட், இதோட வேல்யூ வந்துட்டு 8.314 நமக்கு தெரியும். 8.314 ஜூல் மோல் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ், இதான் நம்மளோட வேல்யூ. இப்போ இதை வந்து நம்ம Cp minus Cv equal to R நம்ம சொல்லுவோம். இது வந்து நம்ம இன்னொன்று எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த Cv நம்ம ஆப்போசிட் சைட் கொண்டு வந்துட்டு Cp equals to Cv plus R இப்படின்னு நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை பார்த்தோம். ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனுமே நம்ம இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஸ்பெசிஃபிக் ஹீட்டோட யூனிட் பார்த்தீங்கன்னா கிலோ ஜூல் பை கேஜி பர் இன்டூ கெல்வின். இதுதான் நம்மளோட ஸ்பெசிஃபிக் ஹீட்டோட யூனிட். நெக்ஸ்ட் Hess's law of constant heat summation. If a chemical reaction takes place in one step or several steps, the overall enthalpy change of the reaction, the overall enthalpy change of a reaction remains same. அதாவது ஒரு ரியாக்ஷன் நம்ம பண்ணுறோம், நம்ம சிங்கிள் ஸ்டெப்பில் பண்ணாலும் இல்லை நிறைய இன்டர்மீடியேட் வச்சு பண்ணாலும் நமக்கு அது ஓவரால் என்தால்பி சேஞ்ச் வந்து சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரியாக்ஷனை எடுத்துப்போமே, இங்கே A to B, B to C, C to D சொல்கிறாங்க. இப்போது ஏன்றது நம்மளுடைய ரியாக்டன்ட், நம்ம இனிஷியல் ரியாக்டன்ட், Dன்றது நம்ம ஃபைனல் ப்ராடக்ட். இதை நான் ஸ்ட்ரைட்டாகவே ஏலேருந்து Dக்கு கொண்டு வந்தாலும் ஓகேவா. எனக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்க, இங்கே வந்து இங்கே எனக்கு எவ்வளோ என்தால்பி சேஞ்ச் வருதுன்னு சொன்னால் del H equals to ஒரு 60 வருதுன்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கலாமே. 60 வருது. இதை நான் மல்டிபிள் ஸ்டெப்பாக பண்ணுறேன். ஏலேருந்து ஒரு ரியாக்ஷன் பண்ணி நான் பிக்கு கொண்டு வரேன், பிலேருந்து ஒரு ரியாக்ஷன் பண்ணி நான் ஒரு கேட்டலிஸ்ட்லாம் போட்டு சிக்கு கொண்டு வரேன், சிலேருந்து அப்புறம் டிக்கு கொண்டு வரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு del H வேல்யூ கிடச்சிருக்கும், இங்கே ஒரு del H வேல்யூ கிடச்சிருக்கும், இங்கே ஒரு del H வேல்யூ கிடச்சிருக்கும். ஓகேங்களா. இப்போது இந்த 3 del H வேல்யூமே நான் ஆட் பண்ணும்பொழுது, எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 20 del, இங்கே 20 என்தால்பி ரேஞ்ச் கிடச்சிருக்கு, இங்கே 20 கிடச்சிருக்கு, இங்கே 20 ரேஞ்ச் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால், ஸோ இது 3 ஆட் பண்ணும்போது எனக்கு 60 வரும். ஸோ அதுதான் சொல்லியிருப்பாங்க, நம்ம வந்து செவரல் ஸ்டெப்பில் பண்ணும்போது கிடைக்கிற என்தால்பி வேல்யூவும் சிங்கிள் ஸ்டெப்பில் பண்ணும்போது கிடைக்கிற என்தால்பி வேல்யூவே சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த எக்ஸ்பிரஷன் பாருங்கள், del H total equals to del H1 plus del H2 plus del H3. It is derived from first law of thermodynamics. ஸோ இந்த லா பார்த்தீங்கன்னா first law of thermodynamics தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிபெண்ட் ஆன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் சிஸ்டம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன்.
ஸோ இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு, பாத் டிபெண்ட் பண்ணி கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ சொன்னது தான் நான் இது நம்ம டயக்ராமாக நம்ம பார்க்குறோம். இது நம்ம புக்கில் இருக்க டயக்ராம் தான். இப்போ இது நம்ம ரியாக்டன்ட் ஏ, இந்த ரியாக்டன்ட்லேருந்து நம்ம பி கொண்டு வரோம், பிலேருந்து சிக்கு வருது, சிலேருந்து இது ஜெட்டுக்கு வருது. ஸோ ஜெட்ன்றது நம்ம ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம செவரல் ஸ்டெப்பில் வந்தாலும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வந்தாலும் நமக்கு இந்த Q வேல்யூவும் இந்த Q, இந்த ஸ்மால் Q1, Q2, Q3 இது எல்லாமே நமக்கு இது ஆட் பண்ணும்போது நமக்கு சேமாக தான் வரும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இது வந்து C+O2 இது நம்மளுடைய ரியாக்டன்ட், இங்கே இருக்கிறது CO2 இது நம்ம ப்ராடக்ட். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து இங்கே வரோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரே ஸ்டெப்பில் பண்ணுறோம்னா நமக்கு என்தால்பி சேஞ்ச் எவ்வளோ கிடைக்கும்னா -94.05 தான் நமக்கு கிடைக்குது. இதே நம்ம மல்டிபிள் ஸ்டெப்பில் பண்ணும்பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஃபஸ்ட்டில் என்ன கிடைக்குது -26.42 கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு எவ்வளோ என்தால்பி சேஞ்ச் கிடைக்குது -67.71 கிடைக்குது. அடுத்து ஃபைனலாக நம்ம ப்ராடக்ட் நமக்கு கிடைச்சிடுது. ஸோ இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்தையுமே இந்த ரெண்டு வேல்யூமே நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நமக்கு 94.13 நமக்கு -94.13 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த வேல்யூமும் நம்ம இந்த வேல்யூவுமே கம்பேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து சேமாக இருக்குது. அப்போது அதை தான் சொல்ல வராங்க, நம்ம வந்து ஒரு சிங்கிள் ஸ்டெப்பில் பண்ணக்கூடிய என்தால்பி சேஞ்சும் மல்டிபிள் ஸ்டெப்பில் பண்ணக்கூடிய என்தால்பி, அதாவது சம் ஆஃப் இட்ஸ் என்தால்பி சேஞ்சுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போது burning of carbon to CO2. ஸோ இது பாருங்கள், நம்ம புக்கில் இருக்கிறது தான். இப்போ நம்ம கார்பன் இருக்குது, கார்பன்லேருந்து நம்ம CO2க்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் சிங்கிள் ஸ்டெப்பில் பண்ணும்போது நமக்கு என்தால்பி சேஞ்ச் எவ்வளோ கிடைக்குது -94.05 கிடைக்குது. இதே நான் மல்டிபிள் ஸ்டெப்பில் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன கிடைக்குது, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ΔH1 வந்துட்டு எனக்கு -26.42 கிடைக்குது. செகண்ட் ஸ்டெப்பில் பண்ணும்போது ΔH2 பார்த்தீங்கன்னா -67.7 கிடைக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம வேல்யூ ஒன்று இருக்கும். ஓகேவா, இதை நம்ம சமேஷன் வேல்யூ. இப்போ இந்த சமேஷன் வேல்யூமே இந்த சிங்கிள் ஸ்டெப்பில் கிடைச்ச வேல்யூ நம்ம கம்பேர் பண்ணும்போது இது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான். ஓகே, in exothermic reaction heat is released, in endothermic reaction heat is absorbed. இது நமக்கே தெரியும். நம்ம இது ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னால் ΔH is negative and ΔH is positive. எந்த கேஸில் நெகட்டிவ் எந்த கேஸில் பாசிட்டிவ்ன்றது தான் நம்ம அங்கே ஞாபகம் வச்சுக்கணும் எக்ஸாமில். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸோதர்மிக் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், ஹீட் வெளியே போகுது. ஸோ வெளியே போகிறதுனால அது என்ன ஆகுது, நெகட்டிவ். அதாவது சொல்கிறது ஹீட் எனர்ஜி வெளியே போகிறதுனால என்தால்பிக்கு வந்து ஹீட் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, ஹீட் வெளியே போகுது. அப்போ வெளியே போகிறதுனால அது ஒரு மாதிரி சேட் ஆகுது, அதான் ஒரு நெகட்டிவ் ஆகிடுது. ஸோ நம்ம நெகட்டிவ்ன்ற எடுத்துக்கலாம், நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இன் எண்டோதர்மிக் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹீட் உள்ளே வருது. இப்போது என்தால்பிக்கு பார்த்தீங்கன்னா ஹீட்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ ஹீட் வந்து உள்ளுக்குள்ளே வருது, அதை அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் வரும். ஸோ பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ அப்போ ΔH is பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் Hess's law. அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டு கேல்குலேட் ஹீட்ஸ் தட் cannot be measured directly. எக்ஸாம்பிள்ஸ் மீத்தேன், carbon monoxide, benzene. Their heat of formation is difficult to measure directly. So Hess's law is used to calculate indirectly. இதோடைய நம்ம ரியாக்ஷன் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே கண்டுபிடிக்க முடியாது. அதனால நம்ம Hess's law வச்சு நம்ம இதோடைய ஹீட்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன், டு ஃபைண்ட் ஹீட் ஆஃப் கம்பஷன் அண்ட் இந்த மாதிரி ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன், ஹீட் ஆஃப் கம்பஷனுடைய என்தால்பி சேஞ்செலாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இந்த கான்செப்டை வச்சு. நெக்ஸ்ட் டு ஆட் ஆர் சப்ட்ராக்ட் தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, அந்த பர்னிங் ஆஃப் CO2 அதை பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் எப்படி நமக்கு செவரல் ஸ்டெப்பில் பண்ணும்போது நிறைய ஈக்குவேஷன்ஸ்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ்க்கு வந்துட்டு நம்ம நம்மளுடைய என்தால்பியை கண்டுபிடிக்க இந்த கான்செப்ட் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் த ஹீட் ஆஃப் ட்ரான்சிஷன் ஆஃப் ஒன் allotropic ஃபார்ம் டு another கேன் ஆல்சோ பி calculated with the help of Hess's law. அதாவது நம்ம சல்ஃபர் எடுத்துக்கலாமே, நமக்கு வந்து ரோம்பிக் சல்ஃபரில் வந்து மோனோக்ளினிக் சல்ஃபர். ஸோ அந்த டிரான்சிஷனுக்கு ஃபைண்ட் பண்ண என்தால்பி சேஞ்சை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த கான்செப்ட் ஹெல்ப் ஆகுது. அதுதான், அதாவது ரோம்பிக் சல்ஃபர் டு மோனோக்ளினிக் சல்ஃபருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அந்த ரியாக்ஷன் வந்து மல்டிபிள் ஸ்டெப்பில் நடக்கும். நம்ம உங்கள் புக்கில் இருக்க பாருங்கள். ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ணும்பொழுது நமக்கு என்தால்பி சேஞ்ச் ஃபைண்ட் பண்ண இந்த கான்செப்ட் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பை யூசிங் Hess's law we can calculate the heat or enthalpies of many reaction which otherwise cannot be measured directly. ஸோ இதுவுமே அதே பாயிண்ட் தான். நம்ம வந்து மெனி ரியாக்ஷன்ஸ் நடக்கிறத வந்துட்டு நம்ம டேரெக்டாக ஃபைண்ட் பண்ண முடியாது, ஆனால் வந்து இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டைமரைசேஷன் ஆஃப் NO2. ஸோ அந்த ரியாக்ஷனை வந்துட்டு நம்ம இந்த கான்செப்ட் மூலிமா என்தால்பி சேஞ்சை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா Kirchoff ஈக்குவேஷன்.
Kirchoff equation பாருங்க. This equation explains how the enthalpy of a chemical reaction varies with temperature based on the difference in heat capacities of reactant and product. So okay, இப்போ இது நம்ம என்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னா, அதாவது ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட், இதுக்கு என்ன மீனிங் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஹீட் கெப்பாசிட்டி நம்ம என்ன சொல்லுவோம், ஹீட் கெப்பாசிட்டி சின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஹீட் கெப்பாசிட்டி வந்து அதாவது டிஃபரன்ஸ் இன் ஹீட் கெப்பாசிட்டி நம்ம என்ன சொல்லுவோம், டெல்ஸ் சி அப்படின்னு போட்டுக்கலாமா. இப்போ இது என்னன்னு சொன்னா, டிஃபரன்ஸ் இன் ஹீட் கெப்பாசிட்டின்றது எங்க அரைஸ் ஆகும்னா, நம்ம இனிஷியல் அண்ட் ஃபைனல், அதாவது நம்ம ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட்ல வந்துட்டு அந்த ஹீட் கெப்பாசிட்டி வந்து டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொன்னா, இது வந்து இந்த டிஃபரன்ஸ் இன் ஹீட் கெப்பாசிட்டி நமக்கு வரும், ஓகேங்களா. ஸோ இது எப்படி போடலான்னு சொன்னா, ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம டிஃபரன்ஸ் இன் ஹீட் கெப்பாசிட்டி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதாவது நம்ம ஒரு ரியாக்ஷன் நடக்குது, அந்த ரியாக்டன்ட் அந்த ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹீட் கெப்பாசிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பொழுது நமக்கு என்ன அப்படி டிஃபரன்ஸ் இன் ஹீட் கெப்பாசிட்டி இதை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுடைய என்தால்பி சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிர்ச்சாஃப் ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இப்போ இதோட எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா டி இன்டூ டெல் ஹெச் டிவைடட் பை டிடி equals to del Cp. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த டிஃப்ரென்ஸ் இன் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட்டை இதை பேஸ் பண்ணி தான் இந்த என்தால்பி சேஞ்ச் பை டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது பாருங்கள், அக்கார்டிங் டு கிர்ச்சாஃப் லா த என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் இஸ் டெம்பரேச்சர் டிபெண்டன்ட். ஓகே, டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் reaction temperature dependent generally with an increase in temperature. ஸோ அது நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அது டிஃப்ரெண்ட் ஆகும்போது நமக்கு இந்த என்தால்பியுமே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த என்தால்பி ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் கேன் ஆல்சோ இன்க்ரீஸ்ட். As such, the enthalpy of both the reactant and the product and reactants also increases. Okay, thus the overall enthalpy of a reaction will change if the increase in the enthalpy of a product and reactant is different. ஓகே, இப்போ பாருங்க, ஃபார் அ ஸ்மால் டெம்பரேச்சர் சேஞ்ச் நம்மளோட எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். டெம்பரேச்சர் சேஞ்ச் பர் யூனிட் என்தால்பி சேஞ்ச் டிபெண்ட்ஸ் ஆன் டிஃபரன்ஸ் இன் ஹீட் கெப்பாசிட்டிஸ். நான் இப்போ சொன்னால டிஃபரன்ஸ் இன் ஹீட் கெப்பாசிட்டினா என்னது, அதாவது ரியாக்டன்ட் ப்ராடக்ட் இருக்கு, நம்ம ரியாக்டன்ட்டுக்கு ஒரு ஹீட் கெப்பாசிட்டி இருக்கும். எக்ஸாம்பிள் ஐஸ் வச்சுக்கலாம், ஐஸ் இருக்கு, வாட்டர் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ ஐஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட் கெப்பாசிட்டி இருக்கும், வாட்டரை கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு ஹீட் கெப்பாசிட்டி இருக்கும். அந்த மாதிரி டிஃபரன்ஸ் எக்ஸாம்பிளுக்கு சொன்னோன்னா, இப்போ வந்து நான் எவ்வளோ எடுத்துக்கிறேன், இங்கே வந்து ஒரு ரியாக்டன்ட்டுக்கு வந்து 8 கிலோ ஜூல் என்தால்பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு 120 கிலோ ஜூல் ஹீட் கெப்பாசிட்டி இருக்குது, என்தால்பி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே. ஸோ இந்த மாதிரி நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஐஸ்லேருந்து வாட்டராக மாறிடுச்சு. ஸோ இந்த வேல்யூஸுமே சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணனா என்ன ஆகும், 120 மைனஸ் 80. ஸோ இதை மைனஸ் பண்ணால் நமக்கு 40 கிலோ ஜூல் கிடைக்குமா. ஸோ இந்த 40 நமக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் நமக்கு இங்கே டிஃப்ரென்ஸ் இன் ஹீட் கெப்பாசிட்டியே கிடைக்கும். இதே இங்கே சேம் இங்கே 80 இருக்குது, இங்கேயே நமக்கு 80 இருந்துச்சு சொன்னால், இங்கே ஆக்சுவலி இது ரெண்டும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு 0 ஆகிடும். அப்போ நமக்கு டிஃப்ரென்ஸ் இன் சிபி வேல்யூவே கிடைக்காது. ஸோ அதுதான் சொல்ல வராங்க. இங்கே பாருங்கள், டிஃப்ரென்ஸ் இன் ஹீட் கெப்பாசிட்டிஸ், அந்த நம்ம ரியாக்டன்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் இல்லையா டிஃப்ரென்ஸ், அந்த ஹீட் கெப்பாசிட்டி வேல்யூ டிஃப்ரெண்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் நமக்கு இங்கே டெல்டா ஹெச் பை டிடி, ஸோ இந்த ஒரு ஆன்சருக்கு, இந்த ஒரு எக்ஸ்பிரஷனுக்கான வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபுல் ஃபார்ம் பாருங்கள், டெல் ஹெச்னா என்தால்பி சேஞ்ச் ஆஃப் ரியாக்ஷன், டீன்றது டெம்பரேச்சர், டெல் சிபின்றது ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் ரியாக்டன்ட் தான் நம்ம டெல் சிபி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், நம்ம ப்ரெஷரை கான்ஸ்டன்ட்டாக வைக்கும் பொழுது நம்மளோட எக்ஸ்பிரஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கிர்ச்சாஃப் ஈக்குவேஷன். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு கால்குலேஷன் ஆஃப் என்தால்பி சேஞ்ச் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். அதுதான் நமக்கு வந்து என்தால்பி சேஞ்ச் நம்ம டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸில் இருக்கும்பொழுது நம்ம வந்து என்தால்பி சேஞ்சை நம்ம கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் பாருங்க, டிட்டர்மைனிங் ஹீட் ஆஃப் ரியாக்ஷன்
ஃபார் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸஸ். இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் நம்ம ஃபேமஸ் ரியாக்ஷன்ஸ் என்னென்ன, ஹேபர் ப்ராசஸ், கான்டாக்ட் ப்ராசஸ் நம்ம 12th படிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸுக்கு நம்ம எந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம், கிர்ச்சாஃப் ஈக்குவேஷனாக யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட், ப்ரிடிக்டிங் டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் தெர்மோகெமிக்கல் டேட்டா. So it explains how delay changes with temperature due to difference in Cp of products and reactant, useful in reaction feasibility studies under different conditions. So இந்த மாதிரி தான் reaction feasibility studiesக்கோ அப்புறம் வந்து எப்படி நம்மளோட enthalpy change நடக்குது அப்படின்றத இந்த கான்செப்ட் தான் நமக்கு இந்த கான்செப்ட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இப்போ லிமிடேஷன்ஸ் பார்க்கலாம். லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்கு, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பற்றி தான் சொல்லியிருக்கு. அதாவது என்ன சொல்கிறது, எனர்ஜி கேன் either be destroyed நாட் கிரியேட்டட். அது வந்து ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்மாக தான் மாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர அந்த எந்த பக்கம் அந்த எனர்ஜி ஃப்ளோ ஆகும் அப்படின்றது நமக்கு சொல்லலை. ஸோ அதுதான் டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இட் cannot explain why heat naturally flow from hot body to cold body. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா நம்ம ஒரு ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரம் ஒரு ஹாட் வாட்டரை வைக்க வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹாட் வாட்டரோ சம்திங் ஏதோ ஒரு சாம்பார் சம்திங் வச்சுருக்கோம். அது நம்ம கரண்டி வச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டோம்னா ஒரு 5 minutes கழிச்சு பார்த்து அந்த கரண்ட்டுமே ஹீட் ஆகிட்டு இருக்கும். அப்போ இனிஷியலாக அந்த கரண்ட்ன்றது ஒரு கோல்டு பாடி தான். நம்ம அந்த ஹாட் பாடி அந்த உள்ளுக்குள்ளே வைக்கும் பொழுது அந்த ஹீட் பாடியிலேருந்து கோல்டு பாடிக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ஏன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, பட் இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தான். இந்த நேச்சுரல் ப்ராசஸ் பற்றியுமே இந்த ஃபர்ஸ்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது செகண்ட்ல நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட், கன்வர்ஷன் எஃபிஷியன்சி. ஒரு ஒர்க் நடக்குதுன்னா நம்ம இவ்வளோ ஹீட் கொடுக்குறோம், நமக்கு இவ்வளோ ஒர்க் நடக்குது இவ்வளோ ஒர்க் நடக்குது அப்படின்றத பற்றி இந்த ஃபர்ஸ்ட்ல நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. பட் நமக்கு செகண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட், ஸ்பான்டேனிட்டி. அதாவது ஸ்பான்டேனிட்டினா அது தானே நடக்கக்கூடியது தான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ மலையிலேருந்து தண்ணி விழுது, தண்ணி கொட்டுது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ், ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். அது தானே நடக்கக்கூடியது. நம்ம அதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுக்க தேவையில்லை. இது கீழேருந்து மேலே போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சம்திங் என்ன பண்ணணும், ஏதாவது மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணுறதோ சம்திங் நம்ம எக்ஸ்டர்னலி ஏதாவது ஒன்று கொடுத்தா மட்டும்தான் கீழேருந்து வாட்டர் மேலே போகும். பட் மேலேருந்து கீழே வருதுன்றது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தான். ஸோ அதை பற்றியுமே இந்த ஃபர்ஸ்ட்ல நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ செகண்ட் லாவுடைய கொஞ்சம் பேசிக்கான விஷயங்கள் பார்த்துட்டு நம்ம இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் லா சேஸ் எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு. ஆமாம், ஃபர்ஸ்ட் லா வந்து எனர்ஜி கன்சர்வ்டு சொல்லியிருக்கு. செகண்ட் லா சேஸ் ஹவு எனர்ஜி ஃப்ளோஸ், அது எந்த டைரக்ஷனில் எனர்ஜி போகுது, அண்ட் வெதர் ப்ராசஸ் இஸ் ஹேப்பன் நேச்சுரலி, ஒரு ப்ராசஸ் நேச்சுரலி நடக்குதா இல்லை நம்ம வந்து ஏதாவது எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுத்து அதை வந்து நம்ம கொண்டு நடத்தணுமா அப்படின்றத இந்த செகண்ட்ல நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட், ஹீட் நேச்சுரலி ஃப்ளோ ஃப்ரம் ஹாட் பாடி டு கோல்ட் பாடி. ஓகே, இவங்க செகண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஹீட் பார்த்தீங்கன்னா தானே நடக்கும், ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடிக்கு அது தானாகவே போகும். நம்ம அங்கே எந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸும் நம்ம கொடுக்க தேவையில்லை. ஆனால் நாட் ரிவர்ஸ்னா என்ன மீனிங், அதாவது கோல்டு பாடி டு ஹாட் பாடிக்கு நம்ம ஹீட் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு பொழுது அது வந்து இட் பை இட் செல்ஃப், அதாவது நாட் ரிவர்ஸ் பை இட் செல்ஃப் அப்படின்னா நம்ம வந்து கோல்ட் பாடியிலேருந்து ஹாட் பாடிக்கு அந்த இடத்துல ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து தானே நடக்காது, நம்ம ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. யாரோடது, கிளாஷியஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஓகே, கிளாஷியஸ் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இட் இஸ் இம்பாசிபிள் to transfer heat from a cold body to a hot body by a machine without doing some work. இப்போ நம்ம எக்ஸ்டர்னலி எதுவுமே கொடுக்காம அது வந்து தான் நடக்கணும், எனக்கு வந்துட்டு கோல்டு பாடியிலேருந்து ஹாட் பாடிக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது அது கண்டிப்பாக அது இம்பாசிபிள், அது மாதிரி பண்ணவே முடியாது அப்படின்ட்டு இவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஸ் மெல்ட் இன் வார்ம் வாட்டர் நேச்சுரலி. ஸோ வாட்டர் வந்து அந்த ஐஸ் பார்த்தீங்கன்னா வார்ம் வாட்டருக்குள்ளே போய்ட்டு அது தானே மெல்ட் ஆயிரும். நெக்ஸ்ட், வார்ம் வாட்டர் பிகமிங் ஹாட்டர் பை டேக்கிங் ஹீட் ஃப்ரம் ஐஸ் பை இட் செல்ஃப் இம்பாசிபிள். ஸோ பார்த்தீங்கன்னா வார்ம் வாட்டர் பிகமிங் ஹாட்டர், இப்போ வந்து வாட்டருக்குள்ளே அந்த ஐஸை போடுறதுனால அந்த வாட்டர் இன்னும் வார்ம் ஆகும், அதுவே தானே வார்ம் ஆகிக்கும் அப்படின்னு நம்ம. ஆனால் இப்போ வார்ம் வாட்டருக்குள்ளே நம்ம ஐஸை போட்டோன்னு ஆகும், அது வந்து அந்த வாட்டருமே கூல் தான் ஆகும், பட் நம்ம அது வந்து ஹாட் ஆகும் அப்படின்னு நம்ம அது தானாகவே நடக்கும் அப்படின்னு சொல்கிறது இம்பாசிபிள் அப்படின்னு கிளாஷியஸ் சொல்லியிருப்பாரு. அதாவது என்ன, இவரோட சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் என்ன, இட் இஸ் இம்பாசிபிள் ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் ஃப்ரம் அ கோல்ட் பாடி டு அ ஹாட் பாடி பை அ மிஷின் வித்தவுட் டூயிங் சம் ஒர்க். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டர் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லாமே. இப்போ ரெஃப்ரிஜரேட்டருக்கு நம்ம கரண்ட் கொடுக்குறோம். ஸோ அந்த கரண்ட் தான் நம்மளுடைய சோர்ஸ். நம்ம அது கொடுக்கறது மூலிமா அது என்ன பண்ணும், அது வந்து ரெஃப்ரிஜரேட்டர் ஒரு பேசிக்கலி ஒரு நார்மலான ஒரு ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. நம்ம கொடுக்கும்பொழுது அது டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகி இது கூல் ஆகுமா. ஸோ கூல் ஆகிறதுனால
நமக்கு நம்மளுடைய ஒர்க்கு கரெக்டாக பண்ணி கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் அ மெஷின் தட் அப்சர்வ் ஹீட் ஃப்ரம் அ ஹாட் சோர்ஸ் அண்ட் கன்வெர்ட் இன்டு அ ஒர்க் பை அ சைக்ளிக் ப்ராசஸ் வித்தவுட் ட்ரான்ஸ்ஃபரிங் அ பார்ட் ஆஃப் ஹீட் டு அ கோல்டு சிங்க். ஸோ ஆக்சுவலி ஒரு செட்டப் இருக்கும். என்ன செட்டப்னா, ஸோ இது வந்து சிங்க், இது சோர்ஸ். இங்க இது ஆக்சுவலி இது ஒரு ரிவர்சிபிள் மெஷின். இங்க ஒர்க் அவுட்புட் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இங்க இருக்குன்னு சொன்னா கெல்வின் என்ன சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னா, ஒரு மெஷின் இருக்கு, ஒரு மெஷின் வந்து கம்ப்ளீட்டா நம்ம கொடுக்கக்கூடிய 100% எஃபர்ட், 100% ஃபியூலுமே நமக்கு 100% அவுட்புட்டாக கன்வெர்ட்டவே ஆகாது. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றது, இப்போ இனிஷியலே ஒரு நம்ம எடுத்துப்போமே, நம்ம ஏதோ ஒரு சமைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஃபுட்டு சமைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம 100% ஆஃப் ஹீட்டு கொடுக்குறோம். அது என்ன ஆகும், ஃபஸ்ட்டு அந்த பாத்திரம் ஹீட் ஆகுது, கொஞ்சம் டெம்பரேச்சர் எடுத்துக்கும். அதுக்கப்புறமா தான் அந்த பாத்திரம் ஹீட் ஆகிட்டு தான் நமக்கு அதுக்குடைய உள்ளுக்குள்ள இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஹீட் ஆகி நமக்கு குக் ஆகி நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம போடக்கூடிய 100மே அதில் வராது. கொஞ்சமாக ஒரு 2%, 1% வந்துட்டு வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ நம்ம some MCQs பார்க்கலாம். If a reaction occurs in two steps having enthalpy change is delta H1 and delta H2, then overall del Hs. நம்ம இது என்ன பார்த்தோம், Hess's law of constant heat summation வந்து நம்ம பார்த்தோம். அது என்ன சொல்றது, overall enthalpy change. நம்ம என்ன சொல்லுவோம், overall enthalpy change வந்துட்டு summation of multiple step, அந்த multiple stepல நடக்கக்கூடிய அந்த del H1 and del H2 இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு ஓவரால் என்தால்பி சேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிப்போம். ஸோ அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நம்ம ஆட் தான் பண்ணோம். ஸோ del H1 plus del H2 தான் நம்ம ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் Kirchoff equation is used to determine variation of enthalpy change with. ஸோ என்தால்பி இதுக்கு வந்து நம்ம டெம்பரேச்சர் தான் படிச்சிருப்போம். ஸோ டெம்பரேச்சர் தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், Kirchoff equation is given by. ஸோ இந்த நல்லாவே பார்த்து வச்சுக்கணும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் பாருங்கள், d by delta h by dt equals to delta Cp. According to Hess's law, total enthalpy change depends only on. ஸோ நம்ம என்ன சொன்னோம், டோட்டல் enthalpy changeன்றது ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஸோ அது வந்து இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், பார்த்தா டிபெண்ட் பண்ணியிருக்காதுன்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் சி, இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் தான் நம்மளுடைய ஆன்சர். இது வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் பிட்வீன் Cp and Cv கான்செப்ட்ல இருந்து. ஃபார் அன் ஐடியல் கேஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹீட் கெப்பாசிட்டிஸ் இஸ், அதாவது Cp and Cvக்கு என்னென்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்குவலாக இருக்காது. Cv வந்து இங்கே கிரேட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பி தப்பு. இங்கே இங்கே சியில் பார்த்தீங்கன்னா Cp ஹையர் சொல்கிறாங்க. ஸோ இது கரெக்டு. ஆனால் Cp இங்கே டி ஆப்ஷனில் Cp is equal to 0ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுவும் தப்பு. ஸோ நமக்கு ஆப்ஷன் சி இது ரைட் ஆன்சர். அதாவது Cp is always greater than Cv. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்ப்போம்னா, இப்போ இன்னைக்கு இந்த கிளாஸில் வந்துட்டு நம்ம செகண்ட் லாவுடைய பேசிக்ஸ்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இன்னும் டெப்த்தாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கார்னாட் தியரம், என்ட்ரோபி அண்ட் ப்ராபபிலிட்டி இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.